நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். அண்ணே அடி அடி. இந்த மாதிரி ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளாதீங்க. சேஃப்டியான ரோடு பக்கத்தில் இருக்குது, அதுலேயே போங்க. இது அவ்வளோக்கா சேஃப்டி கிடையாது, அதேமாரி ரொம்ப ஆபத்தானது. ரொம்ப அதிக உயரம் கொண்டது. இங்கேருந்து ஸ்லிப்பானால் உயிருக்கே பாதிப்பு அதிகம். நீங்கள் ஃபால்ஸ் சைடு போனாலும் சரி, அதேமாரி ஃபாரஸ்ட் சைடு போனாலும் சரி, சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டியை தான் பார்க்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கே போகணும். அதனால் சேஃப்டி ஃபஸ்ட்டு பாருங்கள், சேஃப்டி இல்லாத பிளேஸுக்கு போகாதீங்க. இந்த கல்லாற்று ஃபால்ஸில் ஏறுக்கு ஏறு நிறையா பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது நல்ல ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற ஃபால்ஸு. அதுக்கு வழி அந்த சைடு போகுது, நல்ல பாதையாக போயிட்டு இருக்குது. அங்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டு சைடு யாரும் நடந்து போகாதீங்க. ஏன்னா மழை காலங்களில் தண்ணி ரொம்ப அதிகமாக வரும். அதனால் பார்த்திங்கன்னா சேஃப்டியும் கிடையாது. சேஃப்டியான பாதை பக்கத்தில் போகும், அதில் போங்க. அதுதான் இருக்கிறதுலே சேஃப்டியாக இருக்கும். இந்த பாதையில் போனீங்கன்னா நெட்டாக போய் ஃபால்ஸுக்கே விடும். இது ஜஸ்ட் மேன்வேஸ் ஃபார் ஃபாரஸ்ட் இன் சேலம். காய்ஸ் யாரோ கொத்திட்டு வராங்க காய்ஸ், ஓடுங்க 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 ஓடுங்க. கேமரா வைக்க இந்த அண்ணாமத்தா கடக்க இவங்கெல்லாம் இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் ஜெயிச்சிட்டோம் மாறா. பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே தண்ணி எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு. நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மீன்லாம் இருக்குப்பா. பார்த்தீங்கன்னா வீடுதான் தெரியுது. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருமையாக தண்ணி வந்துட்டு இருக்கு. மக்களே வந்து விட்ட மக்களே, இதான் பார்த்தீங்கன்னா நம்ம தேடி வந்த அருவி. இங்கேருந்து எப்படியும் மழை காலங்கள்லாம் ஆறு ரொம்ப வெள்ளப்பெருக்காக ரொம்ப அதிகமாக வரும். அப்போல்லாம் இந்த இடமே அடிச்சுக்கிட்டு போவோம், அந்தளவுக்கு வெள்ளமாக இருக்கும். இப்போ வெயில் காலங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாகுது. இருந்தாலும் எங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்கு குறையில்லை. அவ்வளோதான் மக்களே, அருவியில் நல்லா குளிச்சாச்சு, அடுத்து ஆற்றுலையும் குளிச்சாச்சு. இருக்கிற இதிலெல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய நண்டு பிடிச்சிக்கிறாரு, கையிலே பிடிச்சிக்கிறாரு. பார்த்துக்குங்க எவ்வளோ பெரிய நண்டுன்னு. விட்டுறலாம். அதில் வர குட்டி நிறையா இருக்குது போங்க, பார்த்துக்குங்க. குட்டி நிறையா இருக்குது. எனக்கு உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். கடிச்சிட போகுதுங்க. ஜூம் பண்ணு அப்படியே பாருங்க, குட்டி எவ்வளோ குட்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரி விட்டுறலான்ட்டு விட்டுருமா. பாவம் குட்டி, அங்கேயே விட்டுருவோன்ட்டு போயிட்டுருக்கோம். தண்ணியில் விட்டுருவோம். இங்கே விட்டுரு கீழே விட்டுரு. பாருங்க விட்டுருவோம். இப்போ அவ்வளோதான், விட்டாச்சு. குட்டி நிறையா இருக்குதுங்க, இல்லைன்னா விட்டுருக்க மாட்டோம். நாங்களும் அவ்வளோ நல்லவனா இல்லை, குட்டி நிறையா இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டோம். பாருங்க இவர். அவ்வளோதான் மக்களே,
ஃபுல்லாக அருவியில் குளிச்சுட்டு ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக யாரு இவன் கல்ல தூக்கி போகிறான். நல்லா தானே இருக்குது, அழகா உட்காந்துக்கலாம். தண்ணி தெரியுற மாதிரி இருக்கு. கல்லாறு ஃபால்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா நம்ம சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டி பெருமாபாளையம் போகிற வழியில் காரைக்காடுங்கிற ஊரில் லொக்கேட் ஆகிருக்குது. இதுக்கு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காரைக்காடுக்கு பஸ்ஸு டைரெக்டாகவே இருக்குது டைமுக்கு. காரைக்காடுலேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் வாக் டிஸ்டன்ஸில் கல்லாறு ஃபால்ஸ் இருக்குது. கல்லாறு ஃபால்ஸுக்கு போகிறீங்க நல்ல சேஃப்டியாக போயிட்டு வாங்க. அதேமாரி லோக்கல் கைடு யாராச்சும் இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு போங்க, தனியாக போகாதீங்க. அதேமாரி நீச்சல் தெரிஞ்சிங்க இருந்தால் அவங்க கூட்டிகிட்டு போங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதேமாரி அங்கே இயற்கையின் அழகை இயற்கையோடு ரசியுங்கள். இயற்கைக்கு மாறாக நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் மனிதன் அழிவுக்கான விளைவுகளாகவே மாறும். அதனால் முடிஞ்சவளுக்கு மரம் வளங்க, இயற்கையை இயற்கையாகவே வாழ விடுங்க, என்றும் இதாக இருக்கும். அதுலையா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே இயற்கை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நேரம்